ஓட்டேரி அருள்மிகு படவட்டம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொண்டை நாட்டின் ஒரு பகுதியாக கிராமத்தில் தேவியாக பிரசித்தி பெற்று விளங்கும் ஆதி படைவீட்டம்மன் சக்தி திருத்தலங்களில் ஆதியாய் விளங்கி வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரமளித்து குயப்பேட்டையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஆதி படைவீட்டம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவில் 7ஆம் தேதி மகாகணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், ஸ்ரீ துர்காலட்சுமி ஹோமம் நடைபெற்று கோபூஜையுடன் திருவிழா துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம், கலச பூஜைகள், சந்தன காப்பு, புஷ்ப அலங்காரம், ஜோடித்தல், திருக்காப்பு கட்டுதல், கரகம் வீதி உலா வருதல், குங்கும அர்ச்சனை, சீர்வரிசை கொண்டு வருதல், அம்மன் திருவீதி உலா, கும்பம் விடுதல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் என தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. 15ஆம் தேதி ஆடிவெள்ளியை முன்னிட்டு அருள்மிகு படவட்டம்மன் திருக்கோவிலில் காலை 8 மணி அளவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் 200க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் குடும்ப நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். மேலும் திருவிளக்கு பூஜையையொட்டி அம்மனுக்கு சிறப்பு மகா அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரின் துணைவியார் சாந்தி சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு புத்தாடை, மஞ்சள், குங்குமம், தேங்காய் உள்ளிட்ட பூஜைக்கு தேவையான பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்வில் 76வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி சசிகுமார், கோவில் நிர்வாக அதிகாரி ஆட்சி சிவபிரகாசம், முன்னாள் அறங்காவலர் கோதண்டராமன், மேலாளர் தனசேகர், கணக்கர் வெற்றி, எழுத்தர் கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவிளக்கு பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது.